தனக்கு ஏற்பட போகும் ஆபத்தை அறிந்து அனுர எடுத்துள்ள அதிமுக்கிய முடிவு. பயங்கரவாதத்துக்கு செல்லும் நிதியை ஒழிக்க அனுர தலைமையில் கூடிய கூட்டம். சீன கப்பலை தொடர்ந்து இலங்கை நகர்வெடுத்துள்ள இந்திய கப்பல்கள். மஹிந்த மீது ISIS தாக்குதல் அபாயம். அரசாங்கம் மீது பகிரங்க குற்றச்சாட்டு. யாழ்போதனா வைத்தியசாலையில் இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள். அர்ச்சுனாவின் அதிரடி நடவடிக்கை. மாகாணங்களுக்கிடையில் அனுரவால் அவசரமாக அமைக்கப்படும் விசேட புலனாய்வு பிரிவு. 1 மில்லியனை கடந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. கனடாவில் பனிப்பொழிவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அறகலைய போராட்டத்தை மக்கள் எழுச்சியாக எவ்வாறு மாற்றினார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்தமையால் தங்கள் அரசுக்கு எதிராக அவ்வாறு நடக்காதிருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் தற்போது முன்னெடுத்துள்ளது என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவை சந்தித்தாலும் படையினரை குறைப்பதிலும் அவர்களுக்கான செல்வங்களையும் அரசாங்கம் எப்பொழுதும் விட்டுக் கொடுத்ததில்லை. எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தமக்கான அரசியல் பலத்தை உருவாக்குவதே தற்போதைய அனுர அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. பணம், தூய தாக்கலுக்கு எதிராக மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசுமை குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டுக்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டமானது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சுக்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட நடைமுறையாக்க முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்கலாக தொடர்புள்ள 24 நிறுவனங்களுக்கான வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அபிராஜ் மற்றும் வைபவ் ஆகிய 2 கப்பல்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த 2 இந்திய கப்பல்களும் காலி துறைமுகத்தை நோக்கி பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் நவ்தேஜ் சிங் சோஹல் மற்றும் கமாண்டர் சுஜித், இலங்கை கடலோர காவல்படையினர் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். இந்த விஜயத்தின் போது தீயை அணைத்தல் மற்றும் சேதத்தை கட்டுப்படுத்தல், கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுதல் போன்றவற்றில் ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இலங்கை கடலோர காவல்படை அதிகாரிகளுக்கு கப்பலுக்குள் பிரவேசித்து அதன் உட்புறத்தை அவதானிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ISIS தாக்குதல் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இராணுவத்தினரை நீக்கிவிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராயும் குழுவுக்கு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் காமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து ராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரும் நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளனர். யாழ்போதனா வைத்தியசாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுகாதார அமைச்சுக்கு அழைத்துச் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுள் 28 பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் மாகாணங்களுக்கிடையில் விசேட புலனாய்வு பிரிவுகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 9 மாகாணங்களுக்கிடையில் இராணுவத்தை அமைத்தால் அது அனைத்துலக ஊடகங்களிலும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது. எனவே குற்றச்செயல்களை தடுப்பதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை மாகாணங்களுக்கிடையில் அமைப்பது போன்ற ஒரு போர்வையில் புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது.
கடந்த அரசாங்கத்துக்கு எதிராக அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது இலங்கையின் ஏனைய மாகாணங்களிலிருந்து இளைஞர்கள் பெருமளவில் கொழும்பை வந்தடைந்தனர். இது கடந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமைந்தது. எனவே இவ்வாறானது நிலை தனது அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே புலனாய்வு பிரிவுகளை அமைக்க ஜனாதிபதி முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவின் நோக்கம் இனிவரும் தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வது ஆகும். இந்த வருடம் 1.9 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது. டிசம்பர் முதல் பாதியில் மட்டும் 97,115 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதோடு ஒரு நாளைக்கு சராசரியாக 6,474 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் மாதத்தில் இதுவரை 193,471 முதல் 229,644 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக டிசம்பர் முதல் பாதியில் 21,174 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளனர். மேலும் ரஷ்யாவிலிருந்து 13,762 சுற்றுலா பயணிகளும், இங்கிலாந்திலிருந்து 7,417 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 6,574 சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளனர். கனடா டொரண்டோவில் பனிப்பொழிவு தொடர்பில் பொதுமக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கனேடிய சுற்றாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறிப்பாக டொரண்டோ உட்பட சில பகுதிகளில் போக்குவரத்துகளை மேற்கொள்வது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சில இடங்களில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் எனவும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாகன சாரதிகள் வீதியை பார்ப்பதில் சிரமங்கள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.